வேடசந்தூர் அருகே சுற்றுலா வேன் லாரி மோதி விபத்துக்குள்ளானதில் இருவர் சம்பவ இடத்திலேயே பலி. 15க்கும் மேற்பட்டோர் படுகாயம். தேனி மாவட்டம் உத்தமபாளையம் அருகே உள்ள சின்ன ஓவுலாபுரம் கிராமத்தை சேர்ந்த திராட்சை விவசாயிகள் 22 பேர் ஆடி அமாவாசையை முன்னிட்டு ஈரோடு மாவட்டம் வெள்ளக்கோவிலில் உள்ள நாட்ராயன் கோயிலுக்கு ஒரு சுற்றுலா வேனில் சென்றுள்ளனர். வேனை ரஞ்சித்குமார் என்பவர் ஓட்டியுள்ளார். இந்த நிலையில் சுற்றுலா வேன் திண்டுக்கல் கரூர் 4 வழிச்சாலையில் வேடசந்தூர் அருகே அயர்மடத்தில் சென்று கொண்டிருந்தபோது தேநீர் அருந்துவதற்காக தேசிய 4 வழிச்சாலையின் ஓரமாக உள்ள பேக்கரிக்கு செல்ல வேன் திரும்பியதாக கூறப்படுகிறது. அப்பொழுது பின்னால் அதிவேகமாக வந்த லாரி ஒன்று வேனின் பின்புறம் பயங்கரமாக மோதிவிட்டு நிற்காமல் சென்று விட்டது. இதில் வேன் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் வேன் டிரைவர் ரஞ்சித் மற்றும் வேனின் பின்னால் அமர்ந்திருந்த வாசகர் ஆகிய இருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். மேலும் வேனில் இருந்த 15க்கும் மேற்பட்டோர் படுகாயம் அடைந்தனர். காயம் அடைந்தவர்களை வேடசந்தூர் டிஎஸ்பி பவித்ரா, இன்ஸ்பெக்டர் வேலாயுதம் மற்றும் ரோந்து போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து காயமடைந்தவர்களை மீட்டு வேடசந்தூர் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். வேடசந்தூர் தீயணைப்பு நிலைய அதிகாரி ஜேம்ஸ் அருள் பிரகாஷ் தலைமையிலான வீரர்கள் இடிபாடுகளுக்குள் சிக்கி இருந்த இருவரின் உடலை மீட்டனர். விபத்தில் உயிரிழந்தவர்களின் உடலை கைப்பற்றிய வேடசந்தூர் போலீசார் பிரேத பரிசோதனைக்காக வேடசந்தூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இந்த விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்து விபத்தை ஏற்படுத்திவிட்டு நிக்காமல் சென்ற லாரி குறித்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். திண்டுக்கல் வேடசந்தூர் செய்தியாளர் சீனிவாசன்.